ராமநாதபுரம் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் திருப்பணிகள் நிறைவடைந்து 7 ஆண்டுகள் ஆகியும் கும்பாபிஷேகம் செய்யாததால் பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து பூசாரிகள் சங்க பேரவையின் மாநில துணைத் தலைவர் கோதாவரியிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பல்வேறு வரலாற்று சிறப்புகள் வாய்ந்த ஆலயங்கள் இருந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் அருகே உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது. இந்த ஆலயத்திற்கு உண்டான பல்வேறு விதமான கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளது. ஆனால் அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேக விழா நடத்த வேண்டும் என்று ஆன்மீக பக்தர்கள் பொதுமக்கள் நீண்ட வருடங்களாக கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து 7 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதற்கான கும்பாபிஷேக விழா நடத்தவில்லை என்று பூசாரிகள் பேரவையுடைய மாநில துணைத் தலைவர் கோதாவரி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். அவருடன் நாம் பேசலாம். மிகச்சிறந்த பழமையான ஆலயமாக இருப்பதால் தங்களுடைய கோரிக்கை என்ன? இன்றைய தேதிக்கு சிறப்பாக சில பழமையான ஆலயங்களை எடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரலாறு சிறப்புமிக்க ராமநாதபுரத்திலேயே சிவன் கோயில் என பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் தான். இந்த ஆலயத்தை திருப்பணி முடிந்து 7 ஆண்டுகளாயும் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. இந்த நிதியை அரசு ஒதுக்கி இருக்கிறது. திருப்பணிக்கு சிவனடியாரும் செய்திருக்கின்றார்கள், பொதுமக்களும் செய்திருக்கின்றார்கள், அரசும் செய்திருக்கிறது. ராஜகோபுரம் வர்ணங்கள் பூர்த்தியாகிவிட்டது. 7 ஆண்டாயும் கும்பாபிஷேகம் நடத்துவது மக்களுடைய மனசை புண்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வழிபடுமுருகன் கோயில் பிரசித்தி பெற்ற இன்னைக்கு பங்குனி உத்திர விழா நம்ம சேதுபதி மன்னருடைய காலங்களிலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. வழிபடுமுருகன் கோயிலுக்கு பல ஆயிரக்கணக்கான பல பக்தர்கள் நேர்த்திகளை எடுத்துக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்தில் எந்த திருவிழா நடந்தாலும் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து தான் துவங்கி அந்த திருவிழாவை நடத்துவது ஆண்டாண்டு காலமாக ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆலயத்தை தமிழக அரசு இந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகளை செய்து இதுக்குன்னு தனிக்கவனம் செலுத்தி அந்த ஆலயத்திற்கு முன்னால உள்ள தெப்பத்தையும் செப்பனிட்டு மைய மண்டபத்தையும் ஒரு நந்தி வைத்து அருளத்துறை கவனம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு அருளத்துறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் இந்து கோயில் பூசாரி பேரவை கேட்டுக்கொள்கிறது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்திருக்கின்றேன். அவரும் இதுக்கு உறுதி கூறிக்கொண்டு இருக்கின்றார். கூடிய விரைவில் கும்பாபிஷேகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக மக்களுக்கு நீண்ட நாளாக அந்த பிரம்மபுரீஸ்வரருடைய ஆலயம்தான் கண்ணுக்கு தெரிகிறது. அதனுடைய அருளை மக்கள் எப்போதும் அவர்கள் அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேதுபதி மன்னர்களுடைய பாஸ்கர சேதுபதியுடைய மாது நமது முத்தத்தான் ஆட்சியார் அவர்கள் கல்வெட்டு அங்கே இருக்கின்றது. அது குறிப்பாக அந்த தலைமை ராஜகோபுரத்திலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மகமாயி அம்மன் தான் இந்த ஆலயத்தை நிறுவியிருக்கின்றார்கள். அவருடைய சுமாது அவருடைய சீவ சமாதி ஆலயத்துக்கு பின்புறம் அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு சீவசமாதி உள்ள கோயிலு இது நாள் வர இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவது இல்லாமல் இருக்கிறது பெரிய ஒரு மனக்குறையாக பக்தர்களுக்கு இருக்கின்றது. அதனால கூடிய விரைவில் தமிழக அரசு எடுத்து நடத்தும் என்று நம்புகின்றோம். தமிழகம் முழுவதும் தமிழக அரசு பல்வேறு ஆலயங்களுக்கு கும்பாபிஷேக விழாவை நடத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உள்ள மன்னர்களால் வழங்கப்பட்ட இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சிவன் ஆலயம் என்பது இந்த மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் திருப்பணிகள் நிறைவடைந்து தற்பொழுது கும்பாபிஷேகமாக 7 ஆண்டுகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தேவஸ்தானம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கும்பாபிஷேக விழாவை நடத்த வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.